அதே போல பராசரரை பார்த்து மைத்ரேயர் கேட்டார், என்மயன் ஜெகத் சர்வம் எதச்சைதது சராச்சரம், எதிலிருந்து தோன்றும் அவள்தான் கேட்டார். விஷ்ணோஷகாசாது உத்பூதம் ஜெகத் தத்ரைவ சஸ்திதம், விஷ்ணுவனிடத்தில் தோன்றும். பராசரர் சமாதானம் சொல்லிட்டார். எப்பவுமே கேள்வி சாமானியத்தில் இருக்கணும், பதில் விசேஷித்து வரணும், அப்பதான் உண்மை புலப்படும். இங்கே அதே மாதிரிதான் கேள்வி கேட்டுக்கார். சோ தர்ம, எது நீர் அறிந்ததுக்குள்ளே சிறந்த தர்மம்னு கேட்க மேற்கொண்டு பீஷ்மாச்சாரிய சமாதானம் சொல்லப்பட, சாத்தியம் எது கோ தர்ம சர்வதர்மானா பவத பரமோமதா, சிறந்த சாத்தியோபாயமாக நீர் நினைத்தது எது? இவன் மனத்திலே கேள்வியை சொல்லிட்டானே தவிர உள்ளுக்குள்ள எதை வச்சிருக்கான்னா எதுக்கு இந்த உபாயம் எது எதுன்னு நானும் போய் கேட்டு இருக்கேன். இவளுக்காக இத்தனை கேள்வி கேட்கறதே தவிர எனக்கு நன்னாவே தெரியும், இவ கண்ணு முன்னாடி திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவரே, இது தெரியாதவன் இல்ல தர்மபுத்திரன், நன்னா தெரிஞ்சுதான் இருக்கான். இத்தனை கேள்வி எது கேட்டிருக்கான்னா அந்த பதில் அவரிடத்திலிருந்து வரட்டும். இது நாம சொன்ன பதிலாக இருக்கக்கூடாது, இது அவர் சொன்ன பதிலாக இருக்க வேண்டும் என்று இத்தனை கேள்விகளையும் சாமானியத்திலே அமைக்கிறான். சோதர்ம சர்வதர்மானா பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். கடைசி கேள்வி கேட்டா சாலம்பனோபாயம் கிம் ஜபன், எதை ஜபம் பண்ணி முச்சதே ஜந்து, ஜந்து அழகா தெரிவித்தார் பராசரப்பட்டர். ஜந்துனாரு ஜனன தர்மா ஜந்து, இந்த ஜனனத்தையே தர்மமாக கொண்டவனாரோ அவன் ஜந்து. ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத், இதிலிருந்து விடுபடப் போவன் எப்படி? ஜன்மத்திலிருந்தும் சம்சாரத்திலிருந்தும் விடுபடணும் இல்லையா? இதுல ஜன்மங்கிறது காரியம், சம்சாரங்கிறது ஏற்படுறது ஜன்மா, மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி நாமும் பல பிறப்பும் பிறக்கிறோம். இந்த பிறக்கிறதெல்லாம் நமக்கு காரணம் அனாதி கர்ம வாசனை, அவித்யை, பிறப்பு, இதெல்லாம் நமக்கு இருக்கிற காரணங்கள். இதனால ஏற்படுறது எத்தனையோ காரியங்கள், சம்சாரங்கிறதே அதனால ஏற்படுறது. கர்மா, அவித்யா, வாசனை இவைகளை எல்லாம் காரணங்களாக கொண்டு ஜன்மங்கள், ஜரை, மரணம், உபாதி முதலான பல விஷயங்கள் நமக்கு ஏற்படும். இது ரெண்டிலும் எப்பொழுது விடுபடுகிறான்? ஜன்ம சம்சார பந்தனாது, இந்த கலைகளிலிருந்து சாலம்பனோபாயமாக எத்தை பற்றி விடுபடுகிறான் என்பது ஆறாவது கேள்வி. இந்த கேள்விகளுக்குள்ளே ஒன்னொன்னு இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசத்தை மட்டும் பார்த்துப்போம். சுவந்தக்கம் முதல் கேள்வி கேட்டுதான், எதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான், அந்த ஸ்தோத்திர மாத்திரத்தை அர்த்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம் அர்ச்சந்தா, யார அர்ச்சனம் பண்ணுகிறான், அங்க பக்தின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப பக்திக்கு ஸ்தோத்திரம் உண்டா கிடையாதா? கீழே சுவந்தக்கம்னு கேள்வி கேட்டுட்டார். அடுத்தது அர்ச்சந்தகான், அர்ச்சனை பண்ணுகிற காலத்தே பக்தி பண்ணுகிற காலத்தே ஸ்தோத்திரமே பண்ண வேண்டாமா? பண்ணித்தானே ஆகணும் பகவானே. அப்ப கீழே சுவந்தக்கம்னு சொல்லிட்டா அங்கேயே உச்சுடனுங்கிற அர்த்தம் கிடையாது. ஸ்தோத்திர காலம் மட்டுமே ஆனந்தப்படுத்தப்படுகிறான், அது முதல் கேள்விக்கு அர்த்தம். இரண்டாவது, இந்த பக்திக்கு அங்கமான ஸ்தோத்திரத்தையும் பண்ணணும், அர்ச்சனத்தையும் பண்ணணும், நமஸ்காரத்தையும் பண்ணணும், இத்தனையும் பண்ணி பக்தி பண்றாங்க இல்லையா, அதுக்காம அர்ச்சந்தாங்கிறதுக்கு அர்த்தம். ஒரு இடத்துலயா தனித்தனியா விட்டுட்டு போட முடியாது, ஒன்னொன்னு மற்றொரு இடத்துல வந்தே சேரும். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்றான்னு கீழே சொல்லிட்டா சுவந்தக்கம்னு. கடைசி கேள்வி ஜப்பன்னு சொன்னார் இல்லையா, ஜபத்துல ஸ்தோத்திரம் பண்றதா வேண்டாமா? ஜபம் பண்ணாலும் அவனை குறித்து தான் ஜபம் பண்ண போறோம், அதுவும் ஸ்தோத்திரம் தான். ஆக மேல வரப்போற சமாதானத்திலையும் சுவன்னு 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 நிறைய இடத்துல வரும். அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு நாம குழம்பு பெறக்கூடாது. அந்தந்த கேள்விக்கு அந்தந்த சமாதானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு செயல் மற்றொன்னுக்கு அங்கமாக அமையும். தனியா ஸ்தோத்திரம்னு சொன்னா பக்தி பண்ணச்சேவோ ஸ்தோத்திரம் வேணும், இன்னொன்னு பண்ணச்சேவோ என் சரணாதி பண்ற ஸ்தோத்திரம் பண்ண மாட்டானா? அதனால என்னுடைய நிறைய அகர் மேல் மந்த உரமாறுபா ஸ்தோத்திரம், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சரணாகதி. சாமி சரணாகதி பக்தியோட வசதி, ஏன் கீழே சொன்ன ஸ்தோத்திரத்தை இங்க பண்றாரா ஆழ்வார்னா? எங்கேயும் எதையும் பண்ணுவார்கள், ஆனால் சுதந்திரமாகவா அங்கமாகவாங்கிறது கேள்வி. சுதந்திரமாக அதையே பிடித்துக் கொண்டு அடைய போறோமா, இல்லைன்னா இன்னொன்னுக்கு அங்கமாக அதை கொண்டு அடைய போறோமா? சுவந்தக்கம் ஸ்தோத்திரத்தினாலேயே அடைகிறான், கம் அர்ச்சந்தா பக்தி பண்ணி அடைகிறான், பிராப்திர் மானவாசுகம். தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா, இங்க தர்மம்னு சொல்லப்பட்டது வாக்கு, மனசு, காயத்தாலே, தியான, அர்ச்சனாதிகள், இதத்தான் இங்க தர்மம்னு தெரிவிக்கிறார். வாக்காலே என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மனசாலே தியானம் பண்ணுவோம், கைகளாலே அர்ச்சனை பண்ணுவோம், இத்தனையும் சாத்தியோபாயம்.
இங்கே அதே சந்தேகம் வரும். அப்ப பக்தி என்ன? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது, இதுதானே பக்தி. இன்னுங்கள்ட்ட ஆண்டாள் இத பக்தியா கூட சொல்லல. இது பக்தியை விட சுலபமான கிட்டத்தட்ட பிரபத்தியினுடைய நிலைக்கு ஆண்டாள் கொடுத்துட்டான். ஆனா அப்படி வச்சு போனா போறது பக்தின்னு வச்சுக்கோம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அத பக்தின்னு வச்சுட்டோம்னா, இப்ப அடுத்த கேள்வி தர்மங்கிற சாத்தியோபாயத்தின் கேள்வியிலே என்ன கேட்கிறார்? வாக்கு மனசு காயத்தாலே ஸ்தோத்திரம் பண்றோம், தியானம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், இதுதான் சொல்லியிருக்காருன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த கீழே சொல்லிட்டேன். கீழே பண்ண வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அவனை ஆனந்தப்படுத்த, மேல சொல்ற வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது அவனை வசீகாரம் பண்ண. இந்த ரெண்டு வித்தியாசம் ஞாபகத்துக்கணும். ஆனா இந்த 4 கேள்விகளுக்குள்ளே சில இடத்துல மாறி மாறி இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். மற்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தது, அத்தனைக்கும் வியாக்கியானம் விட்டு போயிட்டா. ஆக 3-4 கேள்விகள். சோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். இந்த 4 உபாயத்தை பத்தி கேட்டா, தத்துவத்தை பத்தி கிமேகம் தெய்வத்தம் லோகே முதல் கேள்வி கேள்விதான். புருஷார்த்தத்தை பத்தி கிம்வாக்கேகம் பராயணம் அதையும் கேள்விதான். எது உயர்ந்த புருஷார்த்தம். மேல 4 கேள்வி உபாயத்தை பத்தி கேள்விதான். ஆக ஷட் பிரஷ்னி 6 கேள்விகள். இதுக்கு இவருப்ப சமாதானம் சொல்லணும். இவர் சொல்லதுக்காக ஆரம்பிக்கிறார். கேட்கிறவ தோல்விட்டான், அவ்வளவுதான் வாயை கட்டினோம். இனிமே அவனுக்கு நாடகத்துல பாத்திரமே கிடையாது. முதல் கேள்வி அவர் தோல்விட்டார் இல்லையா, கேட்டு விட்டு சில பேர் இந்த சண்டையை மூச்சு விட்டுருவான். 2 பேர் பேசினுக்கிறதுக்குள்ளே இவர் ஒரு கேள்வி கேட்டு விட்டா அவர் பரப்பு போயிடுவார், தன் வேலையை பார்க்க. இன்னும் 2 பேர் தங்களுக்குள்ள அடிச்சுருப்பான். இது என்ன ஆயிடுச்சு? நல்ல வேலை அடிக்காக இங்கே ஏற்படல. நல்ல கேள்வியாக கேட்டார். ஒரே கேள்விதான். 6 அடக்கின 2 ஸ்லோகங்கள். அதுக்கு மேல சமாதானம். கேள்வி சுருக்கமா போயிடுது. ஆனா சமாதானத்துக்கு எத்தனை ஸ்லோகம் வைக்க வேண்டியது தெரியுமா? முதல்லேந்து தொடங்கி பீஷ்மாச்சாரியர் ஒரு கேள்விக்காக சமாதானம் சொல்றார். அழகு என்னன்னா 1 2 3 4 5 6 கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவர் 1 2 3 4 5 6 பதில் சொல்லணும் இல்லையா, சொல்லல. எப்படி சொல்லியிருக்காரு பெரியவர்? 6 4 3 5 2 1 இந்த வரிசை கிரமத்துலதான் அவர் சமாதானம் சொல்லியிருக்கார். முதல்ல 6, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் 2, அப்புறம் 1 இந்த கிரமத்துலதான் சமாதானம் பீஷ்மாச்சாரியருடைய அமைக்கப்பட்டது. பட்டர் விடாமல் ஏன் கிரமத்தை மாற்றினார்னு சொல்லிட்டார். காரணத்தை ஏன் மாற்றிருக்காரு தெரியுமா? இந்த கடைசி கேள்வி என்ன இருந்தது? சாலம்பனோபாயம். அதை பத்தி தானே கடைசி கேள்வி. மற்ற அழகா தெரிவித்தார். ஆனந்தரியாது ஆதரத்வாச்ச. ஆனந்தரியாது கடைசியில வந்த கேள்வி இல்லையா, பதில் செலுத்த அதுதான் முதல்ல ஞாபகம் வரும். 6 கேள்வி கேட்டுட்டாள்னா பரீட்சை கேட்டுட்டான். ஞாபகத்துக்கு முதல்ல கடைசி கேள்வி வரும் இல்லையா, அதனாலே சொன்னார். 2வது தனக்கு ரொம்ப பிடிச்சது ஆதரத்தோட கேட்கப்பட்ட கேள்வி, அதனாலே அது சொன்னார். பீஷ்மர்ங்கிறவர் நிறைய பண்ணியே பழக்கப்பட்டவர். நம்ம போல இந்த மாறுதலை கை வைத்து உறங்க பிராப்தி எல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் நிறைய பண்ணி பழக்கப்பட்டவர், சண்டை போட்டு பழக்கப்பட்டவர். அதனாலதான் பற்று கொண்ட சாலம்பனோபாயத்தை ரொம்ப பிடிக்குமான பீஷ்மாச்சாரியருக்கு தனக்கு ஆதரமானது. அதே காலத்திலே கடைசியாகவும் கேட்கப்பட்டது. 2ஐயும் கோர்த்தார். அதுக்கு முதல்ல சமாதானம் சொல்லுவோம் என்றுதான் ஆரம்பிக்கிறார். பீஷ்மோவாச்ச ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன் நாம சகஸ்திரேன. இவன் செய்ய வேண்டியது தெரியுமா? ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன் நாம சகஸ்திரேன பக்தியா புருஷமவ்யயம். புருஷனான பகவானே, அவ்வேயனான பகவானே பக்தியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணத்தகுவன் முதல்ல சொல்லிட்டார். ஆக கேள்வி 6வது கேள்விக்கு முதல்ல விடை தெரிவிக்கிறார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன் நாம சகஸ்திரேன. இது 6வது கேள்விக்கு ஏற்பட்ட முதல் விடை. என்ன விடை தெரிவிக்கிறார்? ஜெகத் பிரபும் இந்த ஜெகத்துக்கே பிரபுவான பகவானை, தேவதேவம் ஜெகத்தின எது ஜெகத் தெரியுமா? சேதனாத்மகமான பிரபஞ்சம் ஜெகத். ஜெகத் பிரபும் அந்த பிரபஞ்சத்துக்கே பிரபும் சுவாமினம் சுவாமியான பகவான குறித்து தேவதேவம். தேவதேவங்கிறதுக்கு நேர அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா மனுஷருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவாவோ. இந்த பாசத்தை அப்படியே எழுதிட்டார் பராசர் பட்டர். அவர் வியாக்கியானத்தை பிரிச்சு பார்த்தோம்னா இந்த பாசனமே திருவுள்ளத்திலே ஓட ஆயுத்தாலும் தோத்திரத்தை வாங்கிக் கொள்ளுகிற தன்மையாலும் கைங்கரத்தை பெறுகிற தன்மையாலும் நம்ம காட்டிலும் தேவர்களுக்கு எவ்வளவு வாசியோ அவர்களோட அத்தனை வாசி போதும் பகவானுக்கு. அதைத்தான் தேவதேவம்னு தெரிவிக்கிறார். இங்கே நம்மள தேவர்களை பார்த்தா ரொம்ப வசந்தவா,
இவரு வாசியை விட அதிகமான வாசி அவர்களை காட்டில அவனுக்கு இருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பிரம்மா இவர் ரொம்ப வசந்த இடத்துல இருக்கார், நம்ம தான் ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருக்கோம், இந்த பிரம்மலோகத்தையே நாம பார்க்க போறது கிடையாது, மோட்சம் அங்கேயிருந்து கிட்டக்க இருக்கும் இப்படின்னு நாம நினைக்கிறோம். சத்தியலோகனமோ ரொம்ப உயரத்துல இருக்கிறாப்பையும் அங்கேயிருந்து மோட்சம் கைப்பிடு தூரம் அப்படி கூப்பிடு தூரத்தில் இருக்கிறாப்பையும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அழ்வார் வருவார் செல்வார் வன்பரிசாரத்துன்னு தெரிவித்தார். இந்த வன்பரிசாரமும் இந்த ஊர் அழ்வார்த்தனை இருக்கே அப்படி இப்படி போயிட்டு அந்த நாள்ல வந்துட்டு இருப்பாளாம். அவ்வளவு கிட்டக்கு இருந்த திவ்யதேசம்னா இது கிட்டதான் இருக்கு. அங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு போகிற வழியிலே திருப்பதி சாரா திருவட்டாறு என்கிற 2 திவ்யதேசங்களை தெரிவிக்கலாம். அது வருவார் செல்வார் அங்கேயும் போயிட்டு வருவாளாம். அவ்வளவு கிட்டக்க இருந்த திவ்யதேசம்னா பிரம்மாவனுடைய லோகத்துக்கு கிட்டக்க வைகுண்டம் இருக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப தெரிவித்தார். தொண்டடிப்புழி ஆழ்வாருடைய திருமாலை போச்சோம். அதுல பெண்ணு நாம் தடையினாலும் பிரமண உண்மை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்பார்னு தெரிவித்தார் இல்லையா. இந்த தவம் செய்திருப்பார் அவர்கள்லாம் வெட்கப்பட்டு நினைக்கிறார் ஆளெல்லாம் பகவான பார்க்கவே முடியாது. என்ன தேவாக ந முனையா நச்சாபம் நச்ச சங்கரா ஜானந்தி பரமேசஸ்ய சத்விஷ்ணோஹோ பரமம் பதம். பரமதத்தை நாங்க யாரும் பார்த்ததில்லை. இது வேடிக்கையா ஒரு திருஷ்டாந்தம் வேற சொன்னார் சுவாமி அந்த இடத்துல. இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பரமதம் பிரம்மாவனுடைய லோகத்துக்கு கிட்ட இருக்கின்றது. இருந்து ஒரு குழந்தை சந்திரனை பார்த்து கூடுன்னு காட்டு, சந்திரன் ரொம்ப வசனம் அதனால எடுத்து கொடுக்க முடியாதுன்னு தாய் சொல்லிட்டா. அது என்ன எடுக்க ஆரோத்தர் எதிர்ச்சையா பரன் மேல ஏறினார். ஏறி ஏதோ சாமான எடுக்கலாங்கிறதுக்காக ஏறினார். இந்த குழந்தை உடனே கேட்டுது அவருனா அவ்வளவு வசனத்தில் இருக்காரு அவர் எட்டி எடுத்தாருமே அப்படின்னு. என்ன அர்த்தம்? இது நமக்கும் சந்தனனுக்கும் எவ்வளவோ வாசி இருக்கு. இவர் தான் பரன் மேல உயரத்தில் ஏறிட்டார், அவருக்கு சந்தனம் கிட்ட இருக்குமோ இல்லையோ. இது குழந்தை நினைச்சுன்னு கேட்கறது. இப்படித்தான் இருக்கு இந்த பிரம்மாவனுடைய லோகம் பரவசத்துக்கு கிட்ட இருக்கிறது. ஏதோ பரன்ல ஏறினாப்புல இவர் ஊரே தவிர பரவசத்துக்கு அவருக்கு எது வச்சாலும் ஏணி வச்சாலும் எட்ட போறது கிடையாது. நம்ம பார்த்தா இந்த பரன் எவ்வளவோ அவ்வளவுதான் இந்த பிரம்மாவுடைய சத்தியலோகம். பரனுக்கு சந்திரனுக்கு எவ்வளவு வாசியோ அத்தனை வாசி போரும் பிரம்மாவுடைய சத்தியலோகத்துக்கும் பரமோதத்துக்கும். இது எதை வைத்து ஏறினாலும் நம்மால எட்ட முடியாது. தேவர்களுக்கும் தேவன் பகவான், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் தேவாதிராஜன் பகவான். தேவ பெருமாளையும் நினைச்சுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த தேவர்களுக்கெல்லாம் ராஜன் பகவான் இருக்க முடியும்னா ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே விசுனயன் சில மௌலிகி. இந்த பெருத்த திருவபிஷேகத்தை நாமும் தெரிவித்தோம்னா கழித்த முடிய பார்த்தாலே கண்டவாட்டால் தனதே உலகென நின்றான். அவன் சங்க சக்கரமான திவ்யாயுதங்களை பிடித்திருக்கிற பாங்க பார்த்தாலே இவனே தேவாதிராஜன், இவனே அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்பது சொல்லாமலே வணங்கும். மற்ற பெருமாள் எல்லாம் பாடினா வழங்கும். இவரை பாட வேண்டிய அவசியமே கிடையாது. தான் நிற்கிற நிலையை தெரிவித்தாலே அகமேவ பரம் தத்துவம் நேர தன் திருவாக்காலை தெரிவித்தான் பகவான். அது எத்தனையோ பெருமாளை தெரிவிக்கலாம். ஏன் நம் பெருமாளை சேர்த்து சொன்னான்னா கூட ஏதோ கொஞ்சம் இப்படி தோள்களை குறிக்கிண்டு தலையை குறிஞ்சிட்டு இப்படிதான் சேவை சாதிப்பதே தவிர தான்கிற நிமிர்ந்த நிலை சேவப்பெருமாளுக்கு உண்டானது. மற்ற 6 இடத்திலேயே சேவை சாதிப்பது கிடையாது, 6 சேவித்ததும் கிடையாது. இந்த திருவிஷேகம்ங்கிறது இன்னைக்கு சேவிக்கலாம். இப்படித்தான் பகவானுக்கு திருவிஷேகம் போகுமே தவிர நேர கூட இருக்கவே இருக்காது. சில பேருக்கு முன்னாடி சாத்திடுவா. ஆழ்வாருக்கு எப்ப கிரீட்டம் சாத்தினாலும் கிரீடத்தை முன்னோக்கி தான் சாத்தி இருப்பார்கள், பின்னாடி சாத்த மாட்டார். ஏன்னா அவருடைய சொரூபம் சேஷத்துவம் பாரசந்தேகம். நம்மாழ்வாருக்கு கிரீட்டம் இப்படிதான் சாத்தப்பட்டது. காரணம் என்ன? கிரீட்டம் தாழ்ந்து பகவானுடைய திருவடிகளை வணங்குகிற கிரீட்டம் ஆழ்வாருடையது. ஆனா பெருமான் கிரீட்டம் தாழக்கூடாது. அது இப்படித்தான் இருக்கணுமே தவிர யார் இடத்துல எந்தெந்த குணம் இருக்கணுமோ அது இருக்கணும். அமரர்களை பார்த்து ஆழ்வார் பணியாவ அமரர்னர். இது பணியாவமரம் நித்தியசூரிகளை தெரிவிக்கவே மாட்டாளா? நம்ம போல தான் இருக்கு அவர்களுக்கு சந்தோஷப்படுவோம். நித்தியாஞ்சலி குட்டாதிருத்தாக நமைத்தேவ வாதினா எப்பவும் நமகா நமகா விழுந்து விழுந்து தெரிவிச்சுட்டே இருப்பா. ஆனா பணியாவமரம்னு சொன்னார் என்ன? மற்ற பேர் கால்களிலே பணியாவமரம். தேவாதிராஜன் ஒருத்தன் கால்ல தான் விடுவார்களே தவிர மற்ற பேர் காலில் ஒரு நாள் விடமாட்டார்கள். ஆக தேவர்க்கெல்லாம் தேவன் பகவான் அழ்வார் உயர்வர உயர் நலமுடையவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியினர் வீட்டுல அழகா தெரிவித்தார். நம்ம காட்டில இருந்த பெருமாள் ரொம்ப வசந்தவரா இருக்கட்டும், பிரம்மாவை விட வசந்தவரா இருக்கட்டும், நித்தியசூரிகளுக்கு பக்கத்துல தானே இருக்கணும். அங்கேருந்து ஓடிப்பட முடியாது அவனால. ஏன்னா முன்னாடி ஹாவு ஹாவுன்னு சமதானம் பண்ணிட்டு போறா. நித்தியசூரிகள் இருக்கிற இடத்துல பகவான் கேட்க போறான். அப்ப அவர்கள் கையை நெட்டினா தொட்டுடலாமே, தொட்டுடுவாளுவோன்னு கேட்டுண்டா. அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அவனுக்கு இருக்கிற குணம் எப்படி தெரியுமா? உயர்வர உயர் நலம் உடையவன். மற்ற 6 குணமும் கிட்டக்க வந்து அவனை தொட்டுட முடியாது. எதே போலன்னா ஆணைக்கு குதிரை வைப்பார போலே வீட்டு நடக்க திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார். அந்த நாள்ல யானைய ஓட்டத்துக்காக பழக்குவாளாம்.
அது வேகமா ஓடணும் இல்லையோ. அதுக்கு என்ன பண்ண, பழக்கப்பட்ட ஒரு குதிரையை கொண்டு முன்னாடி ஓடுன்னு சொல்லுவா. இந்த குதிரை ஓட ஆரம்பிக்கும். அந்த குதிரைக்கு என்ன பழக்கம் கொடுத்திருப்பாருன்னா, யானை இனிமே நம்மளால தொட முடியாது அப்படின்னு ஆயாசத்தோட நிற்க ஆரம்பிச்சதுன்னா குதிரை தன் ஓட்டத்தை குறைச்சு விடும். அப்ப என்ன நினைக்க, இந்த யானை குறைச்சா ஓடுறது நாம தொட்டுடலாம் அப்படின்னு உற்சாகத்தோட பின்னாடி போக ஆரம்பிக்கும். இது வேகம் கூட்டின உடனே அது வேகத்தை கூட்டிடும். இது வேகம் குறைஞ்சா அது வேகம் குறையும். இது வேகத்தை கூட்டினா அது வேகம் கூட்டும். கடைசி வரைக்கும் இந்த துருக்கியை நீட்டிலேதான் யானை ஓடணுமே தவிர குதிரைய தொட்டுவிட முடியாது. அதுக்குதான் ஆணைக்கு குதிரை வைப்பார போலேன்னு இந்த நித்திய சூரிகளுக்கு அப்படிதான் பகவான். இவா தொடர்றதுக்கு வேகமா வந்துட்டா அதை விட வேகமா போவான். இவா கொஞ்சம் முடியாதுன்னு ஆயாசப்பட்டா குறைச்சிட்டு தான் வருவான். இப்படி இருப்பனை தவிர தொட்டு விடுவது ஒரு நாளும் முடியாது. உயர்வர உயர்நலம் உடையவன் பகவான். தேவ தேவம் அனந்தம் புருஷோத்தமம். ஜகத்துக்கெல்லாம் பிரபுவானவன், தேவர்க்கெல்லாம் தேவனானவன், அனந்தம். எதிரியுமே அந்தம் பகவானுக்கு கிடையாது. எதிரில கிடையாது. காலத்தாலோ வஸ்துவாலோ தேசத்தாலோ எதிரியம் திருவித பரிச்சேத ரஹிதம் பகவான். 3 விதத்தாலையும் இவ்வளவுதான் வரையறைத்து பகவானை பத்தி நம்மால சொல்ல முடியாது. அனந்தம் புருஷோத்தமம், புருஷர்களுக்குள்ளே உத்தமன். இங்க புருஷோத்தமன் வருது, இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் புருஷோத்தமன் வருது. இங்க புருஷங்கிறது வியாக்கியானம் உண்டார். கொடுக்கிற தயாளுன்னு பட்டருடைய வியாக்கியானம். வாரி வாரி தானும் கொடுக்கிறான். ஏன்னா ஆலம்பனமாக ஒரு மந்திரத்தை பற்றி கொண்டு நீ கொடுன்னு நிர்பந்தப்படுத்த போறான் இல்லையோ, அதுக்கு அவன் கொடுக்கிறவனா இருக்கணும். அதனாலதான் புருஷங்கிறதுக்கு கொடுப்பவன் வியாக்கியானம் உண்டார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். புருஷ உத்தமம். உது உதுன்னு ஒரு திருநாமம் பகவானுக்கு. சத்திய உதிசி நாமான்னு சொல்லிட்டு சாந்தோக்கியம். உது என்னால் பாபங்களை கடந்தவன் அர்த்தம். பாபங்கள் ஒரு நாளும் அவனை தீண்டாது. அபகத பாப்மத்துவம். உதிசி நாம பாபங்களை தீண்டாத புருஷோத்தமன் பகவான். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். சுவன்னு நாம சஹஸ்ரேன, சுவன் நாம சஹஸ்ரேன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்னா எந்த கேள்விக்கு இத பதில்னு சொல்லக்கூடாதோ அதை மட்டும் சொல்லுறேன். முதல்ல கேள்வி என்ன கேட்டா, உபாயத்துக்குள்ள முதல் கேள்வி சுவந்தக்கம் கம் அர்ச்சந்தா. 3வது கேள்வி 6ல 3வது கேள்வி சுவந்தக்கம்னு கேட்டுருக்காங்க இல்லையா. இதை பார்த்த உடனே நமக்கு தோணும், 3வது கேள்வி தான் இந்த பதில் பொருள். சுவன்னு நாம சஹஸ்ரேனான்னு இருக்குன்னா இல்லை. இந்த கேள்விக்கு ஜபன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாது. 6வது கேள்விக்கு சமாதானம் எது? சுவன்னு நாம சஹஸ்ரேன. நாம சஹஸ்ரத்தை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இங்க ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரத்தை அங்கமாக கொண்ட ஜபம் பண்ண வேணும். அங்க ஜபத்துக்கு ஏன் இந்த இடத்துல ஜபத்தை தெரிவிக்கிறான்னா, யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. கண்ணன் கீதையில ரொம்ப அழகா தெரிவிக்கிறான். யஜ்ஞங்களுக்குள்ளே நான் ஜபங்கிற யஜ்ஞமாக இருக்கிறேன். வாச்சிகமான யஜ்ஞம். யாகம் யாகம் யஜ்ஞம்னு சொல்ல முடியாது. யாகம்னா என்னது? யஜ தேவ பூஜாயாம்னு தாது. தேவ பூஜை, ஒரு தேவனை குறித்து இது உனக்குன்னு விட்டோம்னா அதுக்குதான் யாகம்னு பேர். ஒரு அபிர்வாகத்தை எடுத்து அவனுக்கு இது என்ன வார்த்தை கொடுக்கறோம் இல்லையா, அதுக்குதான் யாகம்னு சொல்லுவார்கள். அந்த யாகமே யஜ்யமாக கொண்டால் ஜபங்கிற தபசு ஜபங்கிற யாகத்தை பண்ணுகிறோம். அது மானசமான யாகத்தை விட, காய்கமான யாகத்தை விட வாச்சிகமான பெரிய ஜபத்துக்கு வைபவம் உண்டா. அதனாலதான் அந்த ஜபத்தை எடுத்து குறிப்பிட்டு கேட்டிருக்கார் தர்மபுத்திரர். சமாதானம் சொல்லிட்டார் சுவன்னு நாம சஹஸ்ரேன. ஆக ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம். சுவன் நாம சஹஸ்ரேன. புருஷ சதசோத்பிதா. புருஷா இங்கு புருஷான்னா கீழ புருஷா பகவானை பத்தி சொல்லப்பட்டது. புருஷன் கொடுக்கிறவன், வாரி கொடுக்கிறவன். இங்க புருஷன் என்னால் பண்ற நம்ம சொல்ற புருஷா சதத உச்சிதா. சதத உச்சிதான்னா மேலும் மேலும் உற்சாகத்தோட ஆயாசமே இல்லாமல் விடாம 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 நிச்சயமா அந்த மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்குதான் புருஷா சதத உச்சிதா. ஒரு நிமிஷம் கூட விடாம இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காங்க. சாலம்பனோபாயத்திலே பற்று கொம்பாக பற்று தோடாக ஒரு விஷயத்தை நாம பிடிச்சுட்டோம்னா அதுக்கு மேல அதை மாற்றிக் கொள்ளுவதே கூடாது. அதையே பிடிச்சிருக்கணும். எப்படி பிடிக்கணுங்கிறதான் சத்தத்தை உச்சிதாங்கிற சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்றது. ஒரு வினாடி கூட அவனை பிரிந்து நாம இருக்கவே கூடாதான். என் முகூர்த்தம்
க்ஷணம் வாபி வாசுதேவா ந சிந்தியதே. ஒரு முகூர்த்த காலமோ அல்லது ஒரு வினாடி போதோ வாசுதேவனை இவன் நினைக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும் தெரியுமா? சா ஹானிகி தன் மகச்சித்ரம் சா பிராந்திகி, அதுதான் பிராந்தி, அது பெரிய ஹானி, தீங்கு, சகத விக்ரியா, நமக்கு என்னைக்குமே கெடுதல் அதுதான் உண்டு பண்ணும். ஒரு வினாடி பொழுது அவனை பத்தி ஜபம் பண்ணாது இருக்கக்கூடாதான். எத்தனை வினாடி போக்கியிருக்கோன்னு பாத்துக்கணும். ஒரே ஒரு வினாடி போது கூட அவனை பத்தி நினைக்காம இருக்கக்கூடாது. தெரிவிக்கிறது சாஸ்திரம். ஏஷா பகவான்கிறவன் எப்படி இருப்பான்? அஸ்மின் அதிருஷ்டியே நாட்டியே நிருஷ்டியே நிலையனே அபயம் பிரதிஷ்டாம் வென்றதே அததா அபயங்கதோ பவதி ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி. எப்ப பயம் ஏற்படுறது, எப்ப அபய பிராப்தி, அவனை பத்தி நினைச்சு கிட்டக்க போக அபயம், கொஞ்சம் வெளியில வர பயம். அதனாலதான் இந்த உபாயத்திலே எப்பொழுதும் அவனை விட்டு தெரியாமல் நினைத்து கொண்டே இருக்கணும்னு தெரிவிப்பார்கள். ஆழ்வார் என்ன காட்டியிருக்கார் தானே? எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும். எத்தனை ஊழி காலம் போனாலும், எத்தனை வினாடி போனாலும் நாம் இருக்கிறது பழுதே பலவகலும் போயின என்று அஞ்சு அழுதேன் ஆத்தங்கரை வாழ்மரம் போல்னு தெரிவித்தார் ஆழ்வார். ஆத்தங்கரையிலே மரம் வாழ்ந்துட்டு இருக்குமா, பெரிய பிரவாகம் வந்துருக்குன்னா முதல்ல நடுக்க இந்த மரத்துக்கு தான். நம்ம வேறு எப்ப பிச்சுன்னு போறதோ தெரியல, எப்ப கீழ் விழ போறோம்னு தெரியல. ஆத்தங்கரம் வாழ் மரம் இருக்கே, அதே போல அஞ்ச வேண்டும் நாம் இத்தனையும். இருபாடெறி கொல்லி எறும்பு போல் இந்த ரெண்டு பாடி எரிய ஆரம்பிச்சிடும். கொல்லி எறும்பு பெரிய கட்டை, இந்த கட்டையில ஒரு பக்கம் எறும்பு இருந்து இன்னொரு பக்கம் பத்த வச்சா தேவையில்ல, இங்க ஓடலாம் அங்க ஓடலாம், ரெண்டு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு. கொல்லி எறும்பு இந்த கட்டையை பிடிச்சு என்னைக்கு வெளியில வர? இருபாடெறி கொல்லிய போலே ஆத்தங்கரை வாழ் மரத்தை போலே ஆடுகிற பாம்பின் நிழலிலே ஒதுங்கி இது நிழலென்னு ஆனந்த படுபவனை போலே. ஒருத்தனுக்கு அபார வெயில், இந்த வெயில இருந்து நிழலுக்கு போனோம்னு ஆசைப்பட்டான். தேடினா பெரிய நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடிடுது. அதுக்கு நிறைய நிழல் சௌக்கியமா இருக்கும் போது இருக்கு, இங்க போய் உட்கார்ந்து விடலாம், உட்கார்ந்து விட்டான். வெயில்ல இருந்து நிழல்ல போய் உட்கார்ந்தான்னா பாம்பு நிழல்லையா போய் உட்காருவான். அப்படி இருக்கு இந்த சம்சாரம். ஒரு வினாடி பொழுது அவனை பத்தி ஜபம் பண்ணாமலோ நினைக்காமலோ இருந்தால் இதுதான் ஏற்படும். வீட்டுல அங்கங்க நம்மள அழகா தெரிவிப்பர். ஒரே ஒரு 5:30 மணிக்கு நம்பெருமாள் புறப்பாடுன்னு போட்டிருப்பார். 8க்கு 5:30 நம்பெருமாள் புறப்பாடு காணாமல் போனால் தூக்கிட்டு கொண்டு முடிவோம் என்றிருந்தவர்கள் பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும். 5:30 புறப்பாடுன்னா மேலப்படியில பகவான் வெளியில் எழுந்தருளுகிறார். இந்த சிம்மகதியை சேவிக்காமல் போனால் முடிந்தே போகலாம். இப்ப நடந்திருக்கு உற்சவம், இந்த கைசிகா ஏகாதசி துவாதசி உற்சவம் தான் நடந்திருக்கும் இல்லையா? ஸ்ரீரங்கத்துக்குன்னு திருக்குறுங்குடி நம்பிக்காக அமைக்கப்பட்ட உற்சவமாக இருந்தாலும் எல்லா பிரதேசங்களையும் கொண்டாடும். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல அந்த வைபவம் என்ன? ராஜாக்கள் வடக்கேன்னு வந்து சேர்ந்தா சேவிக்க அச்சிட தூரத்தை தூவிக்கொண்டு பகவான் மேலப்படியிலே தானும் படியாக ஏறுகிறான். இந்த ஏறுகிற காலம் ஒரு 5 நிமிஷம் காலதாமதம் ஏற்பட்டது வந்தவர்களுக்கு. கடைசி படியில கால வச்சுட்டான் நம்பெருமாள். பிரார்த்திக்கிறார், ராஜா சக்கரவர்த்தி நாட்டையே கொடுக்குறேன், ஒரு 2 நிமிஷம் இறக்கி விட்டு மறுபடியும் படியேற்றம் கண்டுகொள்ள கூடாதா என்று பிரார்த்திக்க ஆருக்கு இறங்க மாட்டான். அவாக்கி அநாதரகா, பகவான் அவாக்கி அநாதரகா என்று யார் என்ன பண்ணினாலும் அவன் திரும்பி பார்க்க போறது கிடையாது. நீ இந்த குற்று நிலத்துக்கு ராஜாவென்னால் அவன் ஜெகத்துக்கே சக்கரவர்த்தி பகவான் ஜெகத் பிரபு, திரும்பி வரமாட்டான்னு சொல்ல அங்கேயே இருந்து தியாகம் பண்ணினார்கள் சம்பிரதாயம். ஆக ஒரே ஒரு வினாடி தள்ளி வந்துட்டதுக்காக இந்த பெருமாளுடைய புறப்பாடு சேவிக்க முடியலன்னா பிராண நாசம்தான். இன்னைக்கு அந்த மாதிரி சேவிக்க முடியாதவர்களுக்கு தாம் போய் சேவை சாதிக்கிறான் பகவான். பশ্চিம கோபுர துவாரத்திலே வினதாசுத வாகனனாக வையங்கண்ட வைகாசி திருநாளிலே காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் அருளாளி புஷ்கணவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாளி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருள் என் ஆழ்வார் பிரார்த்தித்தா போலே கருட வாகனாரூடனா வந்துடுறான். வந்த உடனே 2 பெரிய கொடையை வச்சு மறைக்கிறாள் தேவப்பெருமானே. எதற்காக? மிக்கான் தக்கான் பகவான். அந்த தக்கான் குளக்கரையிலே சண்டமாருதம் சுடையாச்சாரிய சுவாமின்னு பெரியவரை பத்தி தெரிவிக்கிறாள் இந்த வம்சர். அவர் வந்து அங்க நின்று தானே சேவிப்பறான். அன்னைக்கு வந்திருக்கார். ஒரு வருஷமும் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேவிப்பர் பெருமாளுடைய கருட வாகனத்தை. இந்த உற்சவத்தை வர்றதுக்கு அவரால் முடியல. திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டு குளக்கரையில நிற்கிறார். 3 மணி ஆயிடுச்சே, 3:30 மணி ஆயிடுச்சே. இப்ப கோபுர துவாரத்துக்கு தேவபெருமாள் எழுந்துள்ளி இருப்பரே, அபாகியம் சௌபாகியம். இந்த வருஷம் நம்மால சேவிக்க முடியலை என் அங்க கண்ணும் கண்ணீருமாக நின்று கொண்டே இருக்கிறார் பெரியவர். பார்த்தான் பகவான், இந்த பக்தனுக்கு சேவை சாதிக்காத நமக்கு உற்சவம் ஒரு தேவையா? என் அங்கேயே மறைத்துக் கொண்டு நேரே கருத்மானோட கூட தக்கான் குளத்துக்கு வந்து சேர்ந்து சேவை சாதித்தான்.
அளவந்து போனார்கள். அங்க நிக்கிறவா எங்க பகவான காணும் இன்னைக்கும். அதனாலதான் அந்த கொடையை மறைத்து தானும் பெரிய பெரியவருடைய மகாரியருடைய சேவைன்னு தெரிவிப்பார்கள். அந்த துடையாச்சாரிய சுவாமி சேவையாக இன்னைக்கு நடத்துகிறான். அவன் சேவை இல்லாவிட்டால் முடிந்து போவோங்கிறது பெரியவர்களுடைய நிரூபணம். இங்கே அதைத்தான் தெரிவிக்கிறார். சட்டத்த உச்சித்தாக மறுபடியும் மறுபடியும் ஆனந்தத்தோட அவனுடைய மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணுமே தவிர சொல்லாமல் ஒரு வினாடி போது இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை ஒரு முகூர்த்தம் தாண்டிட்டா என்ன ஆகும் தெரியுமா? தத்யுகு முகிதேனே வந்து சாஸ்திரம். ஏதோ கொள்ள கொடுத்துட்டாமல் அலறணுமா. நிறைய திருடர்கள்லாம் வந்து நம்ம சொத்தை அபகரிச்சுன்னு போயிட்டா படுத்தேன்னு அலறுவோம் இல்லையோ, அந்த மாதிரி பலவகலம் போயின ஒரு வினாடி சொல்லாம விட்டுட்டேனே, 2 நிமிஷம் சொல்லாம விட்டுட்டேனே, என்னை ஏதோ கொள்ள கொடுத்தா போலே நாமும் அழுக அறத்த வேண்டுமா? அழ்வார் அழகா தெரிவித்தார் இல்லையா, எதுவுமே உண்ணா நாள் பசியாவது ஒன்னில்லை, சாப்பிடாத நாள்லாம் எனக்கு ஒன்னும் பசி இல்லை விட்டார் ஆழ்வார். நீ என்னைக்கு உனக்கு பசின்னா ஒண்ணும் இல்லையே, ஒரு நிமிஷம் நான் நாராயணான்னு சொல்லலைன்னா பசி தான். பசிங்கிற திருநாமத்தை சொல்லாமல் போனால், மந்திரத்தை ஜபிக்காமல் போனால் ஜபம் பண்ணியே ஆக வேண்டும், எப்பொழுதும் பண்ணியே ஆக வேண்டும். இப்படி இருப்பவன் சாலம்பனோபாயத்தை பற்றுகிறான். புருஷா சததோத்சிதா. 6வது கேள்வி. அதுக்கு இந்த சமாதானம் சொல்ற மந்திரம்னா என்னது? மந்தாரம் திராயதேதி மந்திரா. தன்னை எவனொருத்தன் நினைக்கிறானோ சொல்லுகிறானோ அவனை ரட்சித்து கொடுப்பதற்கு மந்திரம்னு பேர். சம்பிரதாயத்துல 2த்துக்கு மந்திரம்னு சொல்லுவா. ஓம் நமோ நாராயணாய மந்திரம் தான், நாராயணனே மந்திரம் தான். 2 பேருக்கும் மந்திரம்னு பேர் உண்டு. ஆழ்வார் ஒரே பாட்டை வச்சார். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்க்கையே. மந்திரத்தை பகவானை நாராயணனுக்கே மந்திரம்னு பேரானா, அவன் மட்டும் நினைச்சவாளை ரசிக்க மாட்டானா? அதனாலதான் அவனுக்கு மந்திரம்னு பேர். அவன் மந்திரமும் சொன்னவர்களை ரசிக்கும் இல்லையோ, அதற்கும் மந்திரம்னு பேர். மந்தாரம் ஆரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை ரசித்து கொடுக்கிறான். சாலம்பனோபாயமாக மறுபடியும் ஆவருத்தியாக ஒரே விஷயத்தை 10 கொம்பாக பிடித்து பேசுவது மந்திரம். அதைத்தான் முதல் சமாதானம் சொல்லியிருக்கார். ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவன் நாமசகசிரேன புருஷ சதசோஸ்திதா. 6வது கேள்விக்கு விடை. அடுத்து சொல்றார். தமேவச்சாட்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்யயம் ஜாயன் சுவன் நமஸ்யம் யஜமான தமேவச்ச. இது 4வது கேள்விக்கு விடை. எது 4வது கேள்வி? அலகூபாய சாத்திய சுத்தோபாயம். அதுதான் 4வது கேள்வி. அதாவது பக்தி. இந்த பக்திங்கிறத 4வது கேள்வி சொல்ற. ஏன் விட்டுட்டார் 5வது? 6வது ஜனத்து காரணம் சொல்லிட்டார். 6வது கடைசியா கேள்வி வந்தது, அதனால முதல்ல பிடிச்சு விட்டாருன்னு. அடுத்தது அவரோகண கிரமத்திலேயாவது 6, 5, 4, 3, 2, 1 சொல்லிட்டு போய்க்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்ற. 6 சொன்னவர் 5 விட்டுட்டார், நேரம் 4க்கு போயிட்டார். ஏன் போயிட்டாருன்னா 6 தனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் 5வது சொல்ல போனா 5வதுங்கிறது சாத்தியோபாயம் இல்லையா? இப்ப நம்ம பத்தி நினைக்கிறார் பில்பாச்சாரியர். நமக்கு சாத்தியோபாய சுலபமா சித்தோபாய சுலபமா? இந்த 2த்துக்குள்ள எதுன்னு பார்த்தார். நான் சாத்தியோபாயன்னு சொல்ல ஆரம்பிச்சா இவ பயந்து போடுவா. வேண்டாம், அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். முதல்ல சித்தோபாயத்தை சொல்லுவோங்கிறதுக்காக. சித்தோபாயம் இது 4, 3 அந்த 2 தானே. இங்கே நமக்கு என்ன சந்தேகம் வரும்? அப்படி ஒருவேளை சுலபமான நம்ம வழியை சொல்லவர் தானண்டா. அப்ப 3 முதல்ல சொல்லி 4 2வது சொல்லிருக்கணும். ஏன்னா 3 லகுபாய சாத்தியம், 4 அலகுபாய சாத்தியம். ஏன் அப்படி சொல்லலன்னா அந்த 2த்துக்குள்ள ஆனந்த் தெரியாது. அந்த 2த்துக்குள்ள கடைசி கேள்வி 4வது தானே. அதனாலதான் அந்த 4வது கொண்டு முதல்ல வச்சுட்டார். 4வது கேள்விக்கு இங்க சமாதானம். அடுத்தது 3வது கேள்வி சமாதானம். உபாயத்தை தனியா முடிச்சாகணும். அதனால அங்க 5வது வச்சுட்டார். 6, 4, 3, 5 உபாயனுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லுடார். அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. கிட்டத்தட்ட அவரோகண கிரமத்துலதான் சொல்லிட்டு வந்திருக்கார். 6, 5, 4, 3, 2, 1, 1 ஒரே ஒரு இடத்துல மாற்றினது. நான் 5 மட்டும் எடுத்து பின்னாடி வச்சார். காரணம் சித்தோபாயம் சுலபங்கிறதுக்காக, சாத்தியோபாயம் கஷ்டம்ங்கிறதுக்காக பின்னாடி சொல்லிவிட்டார். இது சொல்றது தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்யயம் ஜாயன் சுவன் நமஸ்கஞ்ச யஜமான தமேவச்ச. தமேவ கீழ சாலம்பனோபாயத்தாலே யார பட்சணம்னு சொல்லியிருக்கோமோ அதே கீழே ஒரு பகவானை பத்தி மந்திரத்தை ஜபிக்கணும்னு சொன்னார் இல்லையோ, தமேவ யஜமான அதே பகவானத்தான் இங்கேயும் சொல்றேன். என்ன இது எதுக்காக திருப்பி ஒரு தடவை சொல்றாருன்னா, நான் இங்கேயோ ஜபத்தால ஆரோசனை சொன்னேன். இப்ப அடுத்து சொல்ற சித்தோபாயம் என்ன? ஜபத்தால சமப்பட்டு சாதிக்கப்படுவன்னு ஒருத்தன். சுலபமா இன்னொருத்தர் இங்கே உட்கார்ந்து சொல்றது. இப்படி எல்லாம் நினைக்காதே, அவரே தான் இவர். ஆக எதனி உபாயமாக பற்றினாலும்
அடைய போகிற வஸ்து ஒண்ணுதாங்கிறதுக்காக தமேவ அதே வஸ்து கீழே தாளம்பனோபாயத்துக்கு எவன் சொல்லப்பட்டானோ அவனே யார் அவன் எஜமானகா. இது எல்லாருக்கும் சுவாமி அவன் தான் தமேவ எஜமானகா. அந்த எஜமானனை குறித்து பக்தி பண்ண வேண்டும். என்ன பக்தி பண்ணணும்னு தெரிவிக்கிறார். அர்ச்சையன்னு நித்தியம் பக்தியா புருஷம் அவ்யயம். பக்தியோட கூட அர்ச்சையன்னு ஜாயன்னு சுவன்னு நமஸ்யன்னு இது எல்லாத்தையும் பண்ணணும்னு பராசர பக்தர் 8 பக்கம் வியாக்கியானம் பண்ணார் இந்த கேள்வி சமாதானத்துக்கு. என்ன ஒரே காரணம், எத்தனை இடத்துல பக்தியை பத்தி, தியானத்தை பத்தி, உபாசனத்தை பத்தி, நிதித்தாசனத்தை பத்தி சாஸ்திரத்துல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குமோ, கீதையில எங்கெங்க இருக்குமோ ஒண்ணு மிச்சம் வைக்காம அத்தனை பிரமாணத்தையும் எடுத்து இந்த இடத்துல ஆண்டு காட்டியுள்ளார். சொல்ல வந்தது ஒரே விஷயம்தான். இதம் துதே குஹ்யதமம் வக்ஷ்யாமி அனசூயவே. உனக்கு குஹ்யதமமான பக்தி யோகத்தை அர்ஜுனா உரைக்க போகிறேன். 9வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் ஆரம்பத்துலதான் பக்தி யோகத்தை சொல்றான். கடைசி ஸ்லோகத்தாலே மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமி வைஷ்யசி கௌந்தேய. கௌந்தேய பக்தியாலே என்ன அடையலாம். கீதா சாஸ்திரோக்தமான பக்தி அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. கீழே பார்த்திருக்கோம் உன்னை கீதா ஜெய்கார்த்த தட்சணா. கீதையோட ஐகார்த்தம் காட்டு சாஸ்திரநாமாத்தியாயம்னா இதோ காட்டிருக்கு. சமாதானத்தை இந்த இடத்துல வச்சிருக்கார். சுவந்தம் அந்த கேள்விக்கு இப்ப சமாதானத்தை சொல்ல போறது அடுத்தது. இப்ப சொல்றது அர்ச்சந்தா, யார அர்ச்சனம் பண்ண வேணுங்கிற 4வது கேள்வி. அதுக்குதான் இப்ப சமாதானம் தெரிவிக்கிறார். தமேவச்சார்ச்சயன் இங்க தேவலை. ஏன்னா அந்த அர்ச்சந்தான்னு கேட்டது இங்க அர்ச்சையன்னு சமாதானம் சொல்லிட்டார். கடைசி பட்சம் அந்த நூலையான்னு நம்ம சேர்த்து கட்டி பாத்துக்கலாம். ஏன்னா கீழே இருக்கிறது ஜப்பன்னு சொன்னதுக்கு சுவன்னு சமாதானம் சொல்லிட்டார். அங்க குழைய போயிட்டோம். இங்க அந்த மாதிரி கிடையாது. அர்ச்சந்தான்னு கேட்டதுக்கு தமேவச்சார்ச்சயன் நித்தியம், அவனையே அர்ச்சனம் பண்ண வேணும் என்று சாஸ்திரோக்தமான பக்தியை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. இனி அந்த பக்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது சுவாமி இந்த ஸ்லோகத்திலே எப்படி விவரிக்கிறார், மேலே சொல்ல வேண்டிய மற்ற கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடைங்கிறத பத்தி நாளை சாயங்காலம் இந்த கோஷ்டியில விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது சாந்தி.